பொதுவாக உம்ரா கிளாஸ் எப்படி ஆரம்பிப்பாங்க அப்படின்னு சொன்னா, தல்பியாவோடு ஆரம்பிப்பாங்க. அதனால ஒரு 3 தடவை தல்பியா சொல்லி நாம் ஆரம்பிக்கிறோம். இன்ஷா அல்லாஹ் நான் சொல்லி தர்றேன், அது மாதிரி என்ன செய்யுங்க, சொல்லுங்க. லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன்னிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இன்னைக்கு நாம ஆரம்பிச்சிருக்கிற இந்த தல்பியாவை எது வரைக்கும் சொல்லணும் அப்படின்னு சொன்னா, தவாஃப காபாவில் ஹஜருல் அஸ்வது முன்னோக்கி ஆரம்பிக்கும் போது தல்பியா விட்டுறணும். அது வரைக்கும் என்ன செய்யணும், இந்த தல்பியாவை சொல்லிக்கொண்டே இருக்கணும். ஒரு தடவை தல்பியா ஆரம்பிச்சா குறைந்தது 3 முறையாவது என்ன செய்யணும், தல்பியாவை சொல்லணும். அப்போ உம்ரா வரக்கூடிய மக்கள் ஹஜருல் அஸ்வத பார்க்கிற வரைக்கும், காபாவை பார்த்து தவாஃப ஸ்டார்ட் பண்றது வரைக்கும் தன்னுடைய வாயில அதிகமா இந்த வார்த்தை தான் மொழிஞ்சுக்கிட்டே இருக்கும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்கிற அந்த தல்பியாவை மொழிஞ்சிட்டே இருக்கும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் உன்னுடைய அழைப்பிற்கு நான் பதிலளித்து விட்டேன் அப்படிங்கிற அர்த்தம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் காபாவை கட்டி முடிச்சதுக்கு பின்னாடி அவங்க உலக மக்கள் அனைவருக்குமே அழைப்பு கொடுத்தாங்க. எல்லாருமே ஹஜ்ஜுக்கு வாங்க, உம்ராவுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி அவர்களுடைய அழைப்பை யாரெல்லாம் கேட்டார்களோ அவர்கள் எல்லாம் இன்றைக்கு ஹஜ்ஜுக்கும் உம்ராவுக்கும் சென்று கொண்டே இருக்கிறார்கள். அல்லாஹு தாலா நமக்கும் அந்த தௌஃபீக் என்ன செய்திருக்கிறான், தந்திருக்கிறான். நிறைய மக்களுக்கு வழங்காத, கிடைக்காத ஒரு மாபெரும் வாய்ப்பைத்தான் அல்லாஹ் நமக்கு என்ன செய்திருக்கிறான், தந்திருக்கிறான். நீங்க பாக்குறீங்க, இந்தியாவை ஆண்ட முகலாயர்கள் 800 வருடம் இந்தியாவை ஆண்டு இருக்கிறாங்க. எந்த ஒரு முகலாய மன்னர்களும் ஹஜ்ஜுக்கோ உம்ராவுக்கோ சென்றது கிடையாது. நாட்டையே ஆண்டவர்கள், பெரிய பெரிய சொத்துகளுக்கு அதிபதியாக இருந்தவர்கள் உம்ராவுக்கு ஹஜ்ஜுக்கு போனது கிடையாது. ஏன்னு சொன்னா, உம்ரா ஹஜ்ஜுங்கிறது வெறுமனே பணம் இருந்தால் மட்டும் நடக்கக்கூடிய விஷயம் அல்ல. அல்லாஹுவினுடைய அழைப்பு இருந்தா மட்டும்தான் என்ன செய்ய முடியும், அழைக்க முடியும். ஏர்போர்ட்டுக்கு போயிட்டு திரும்ப வந்தவங்க இருக்கிறாங்க. ஜித்தாவுக்கு போனதுக்கு பின்னாடி அங்க இருந்து திரும்பி அனுப்பினவங்க இருக்கிறாங்க. மக்காவுக்கே போய் ரூமிலேயே நோய்வாய்ப்பட்டு ஒரு உம்ரா கூட செய்ய முடியாம திரும்ப வந்தவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அதனால உம்ராவுக்கு நாம பாஸ்போர்ட் கொடுத்துட்டோம், பணத்தை கொடுத்துட்டோம், நமக்கு டிக்கெட் போட்டுட்டாங்க, விசா எடுத்துட்டாங்க, அதனால நம்ம போயிடலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணம் நம்முடைய மனதில் இருக்கக்கூடாது. அல்லாஹுவினுடைய நாட்டம் இருந்தால் மட்டுமே என்ன செய்ய முடியும், நாம போக முடியும். அல்லாஹு தாலா எல்லோருக்கும் அந்த தௌஃபீக்கை தந்தருள் புரிவானாக. நம்முடைய இந்த உம்ரா கிளாஸினுடைய முதல் விஷயமாக
அல்லாஹ் திருமறையில குறிப்பிடுகிறான், வஅத்திம்முல் ஹஜ்ஜ வல் உம்ரத லில்லாஹ். ஹஜ்ஜையும் உம்ராவையும் அல்லாஹ்வுக்காக பூர்த்தி செய்யுங்கள். இதுதான் முதல் விஷயம். நாம தொழுகையானாலும் நோம்பானாலும் இதர என்ன வணக்கமானாலும் சரி, முதல்ல நீயத்து வேணும். அந்த நீயத்தை முதல்ல நாம சரி செய்து கொள்ள வேண்டும். நாம எதுக்காக உம்ரா செய்யறோம், யாருக்காக உம்ரா செய்யறோம்? அல்லாஹ்விற்காக செய்யறோம். பக்கத்து வீட்டுக்காரங்க போறாங்க, எதிர்த்த வீட்டுக்காரங்க போறாங்க, தெரிஞ்சவங்க போறாங்க, சொந்தக்காரங்க போறாங்க, நண்பர்கள் போறாங்க, அதனால நானும் போறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணமோ நீயத்தோ நமக்கு எப்போதுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கவே கூடாது. முதல்ல நீயத்தை இப்போது இங்கேயே சரி செய்து கொள்ள வேண்டும். யா அல்லாஹ், உனக்காக வேண்டி நான் உம்ராவுக்கு வரேன். நீ என்ன அழைத்திருக்கிறாய், உன்னுடைய அழைப்பை ஏற்று உன்னுடைய இல்லத்திற்கு வந்து நான் உம்ரா செய்ய வேண்டும், அதனுடைய கூலியை உன்னிடத்திலேயே நான் எதிர்பார்க்கிறேன் என்கிற உயர்வான அந்த எண்ணத்தோடு நாம் என்ன செய்யணும், உம்ராவுக்கு போகணும். வேற எந்த நியத்து இருந்தாலும் அதையெல்லாம் இந்த வகுப்பில் என்ன செய்திருங்க, டெலிட் பண்ணிருங்க. ஓகேவா? உள்ளத்துல வேற என்ன நோக்கம் இருந்தாலும் அல்லாஹு தஆலா உள்ளத்தை தான் பார்க்கிறான். அவன் வெளிப்படையா நீங்க செய்யறத மனிதர்களுக்கு மத்தியில பெருமைக்காகவோ பிறர் பார்ப்பதற்காகவோ நம்மை பெரிய ஒரு நபராக சித்தரிப்பதற்காகவோ நாம உள்ளத்துல ஏதாவது நீயத்து வச்சிருந்தா அந்த நீயத்தை இன்னைக்கோடு என்ன செய்திருங்க, நீக்கிட்டு புதுசா யா அல்லாஹ் உனக்காக நான் என்ன செய்யறேன், உன்னுடைய கஅபாவை பார்க்க வர்றேன் அப்படிங்கிற நீயத்தை என்ன செய்திருங்க, முதல்ல வச்சிருங்க. ஒரு அமல் நிறைவேறுவதற்கும் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கும் எது முக்கியமானது? நியத்து முக்கியமானது. அதனால நியத்தை அப்படி வச்சுக்கலாம்ல. வேற எந்த நியத்துமே இருக்கக்கூடாது, வேற எந்த நோக்கமே இருக்கக்கூடாது. கஅபாவை சுத்தி பார்க்கறதுக்காக, சில பொருட்களை வாங்கிட்டு வர்றதுக்காக அப்படிங்கிற எந்த நியத்துமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறத முதலாவதாக நாம தெரிந்து கொள்ள வேண்டும். இரண்டாவதாக ஹஜ்ரத் அவர்கள் சொன்னதை போல 3 விஷயத்தை பார்த்தாலே இபாதத், பார்த்தாலே நன்மை. நம்ம சும்மா இருந்து பார்த்துட்டே இருந்தா நன்மை கிடைக்கும் அப்படின்னு சொன்னா 3 விஷயம்தான். முதலாவதாக நம்மளுடைய தாய் தந்தையர்களை பார்ப்பது. கோபத்தோடு பார்க்கறது இல்லை, முறைச்சு பார்க்கறது இல்லை. எப்படி பார்க்கறது? அன்பாக நல்ல முறையில நம்முடைய தாய் தந்தையர்களை பார்ப்பதின் மூலமாக நமக்கு அல்லாஹ் நன்மைகளை எழுதி கொண்டே இருப்பான். இரண்டாவதாக குர்ஆனை பார்ப்பது. குர்ஆனை திறந்து வைத்து குர்ஆனை பார்த்து கொண்டிருப்பதே நமக்கு என்ன நன்மை. நம்ம ஓத வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. ஓத தெரியாதவர்கள் கூட என்ன செய்யலாம், குர்ஆனை பார்த்துக்கிட்டே இருக்கலாம். அப்படி பார்த்துக்கிட்டே இருந்தாலும் நன்மைகள் வரும். இதுல குர்ஆனை நீங்க ஓதினீங்கன்னு சொன்னா அதற்கான நன்மை. ஒவ்வொரு ஹர்ஃபுக்கு எத்தனை நன்மை? 10 நன்மை. ஒரு ஹர்ஃபுக்கு எத்தனை நன்மை? அலிஃப் லாம் மீம் அப்படின்னு ஓதுனா எத்தனை நன்மை கிடைக்கும்? 30 நன்மை கிடைக்கும். எத்தனை நன்மை கிடைக்கும்? 30 நன்மை. இங்க ஓதுனா இது நீங்க ஹரம் ஷெரீஃப்ல ஓதுனீங்கன்னு சொன்னா ஒரு ஹர்ஃபுக்கு ஏற்கனவே 10 நன்மை இருக்கு. அங்க 1,00,000 மடங்கு நன்மை அப்படின்னு சொன்னா ஒரு ஹர்ஃப் ஓதுனா எத்தனை நன்மை? 10 லட்சம் நன்மை. ஒரு ஹர்ஃப் எங்க ஓதுனா, ஹரம் ஷெரீஃப்ல ஓதுனா 10 லட்சம் நன்மை கிடைக்குது. அதனாலதான் நம்ம டிராவல்ஸ் வழியா, அல்லவல் உம்ரா சர்வீஸ் வழியா செல்லக்கூடியவர்களை நாம அழைச்சிட்டு போய் கஅபால உட்கார வச்சு அவங்க கையில குர்ஆனை கொடுத்து ஒரு ஹத்தம் பண்ண வைக்கும். இது வேற எந்த டிராவல்ஸ்லயும் என்ன செய்ய மாட்டாங்க, செய்ய மாட்டாங்க. நாம நம்முடைய மஹல்லாக்காரங்க நம்முடைய பள்ளிவாசல் சார்பாக செய்யப்படுது. மக்களுக்கு அமல் செய்வதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும் என்கிற அந்த ஆசையில தான் நாம என்ன செய்யறோம், குர்ஆனை கையில கொடுத்து ஒரு ஜுசுவை கொடுத்து அவங்கள ஓத வைக்கிறோம். ஒரு ஹர்ஃப் ஓதுனா எத்தனை நன்மை? 10 லட்சம் நன்மை. ஞாபகம் வச்சுக்குங்க, 10 லட்சம் நன்மை கிடைக்குது. ஓகேவா?
இது நீங்க ஒரு குர்ஆன் அங்க வச்சு முடிச்சீங்கன்னு வச்சுக்கோங்க, 10 லட்சம் குர்ஆனை முடித்ததற்கான நன்மை உங்களுக்கு கிடைக்கும். 10 லட்சம் குர்ஆனை முடிக்க முடியுமா? ஒவ்வொருத்தரும் ஓதிட்டு இருக்கிறாங்க. ஒரு குர்ஆனை முடிக்கிறதுக்கு அதிகபட்சமா 30 நாட்களாவது ஆகும், அல்லது 15 நாட்களாவது ஆகும். நம்முடைய வாழ்நாள் ஃபுல்லாவே குர்ஆனை ஓதிட்டு இருந்தா கூட எதை முடிக்க முடியாது? 10 லட்சம் குர்ஆன் என்ன செய்ய முடியாது? முடிக்க முடியாது. அதனால நம்ம கூட வரக்கூடியவர்கள்ல நிறைய பேரு மாணவர்கள் இருக்கிறாங்க, காலேஜ்ல படிக்கிற பசங்க இருக்கிறாங்க. அவங்க குர்ஆனை காபால நீங்க ஹோட்டல்ல இருந்து ஓதினாலும் அதே நன்மை தான். நம்முடைய ஹோட்டல் ஹரம் ஷெரீஃபுக்கு உள்ளே தான் இருக்கு. அதனால ஹோட்டல்ல இருந்து ரூம்ல இருந்து குர்ஆனை ஓதினாலும் 10 லட்சம் நன்மை இருக்கு. பள்ளிவாசல்ல இருந்து ஓதினாலும் நன்மை இருக்கு. நீங்க ஹோட்டல்ல இருந்து நடந்து பள்ளிவாசலுக்கு போகும்போது ஓதும் போதும் நன்மை இருக்கிறது. அதனால மக்கால இருக்கக்கூடிய 9 அல்லது 10 நாட்கள் நீங்க ஒரு குர்ஆனை முடிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்ளுங்க. அல்லாஹ் தஆலா அதற்கு தௌஃபீக் செய்வாங்க. போன ட்ரிப் நாங்க போகும்போது ஒரு ரெட்ரில்ஸ்ல இருந்து ஒரு அம்மா வந்திருந்தாங்க. அவங்க ஒரு குர்ஆனை முழுமையா மக்கால ஓதி முடிச்சாங்க. நாங்க தனியா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு குர்ஆனை முடிச்சோம். ஆனா அவங்க தனியா ஒரு குர்ஆனை முடிச்சாங்க. அவங்க முடிச்சிட்டு அவங்களுக்காக வேண்டி ஹத்தம் துஆவை நான் காபா ஷெரீஃப்ல ஓதுனேன். அந்த அளவுக்கு வரக்கூடியவங்க ரொம்ப ஆர்வமா என்ன செய்யறாங்க இருக்கிறாங்க. முதல் விஷயம் குர்ஆனை என்ன செய்யணும்? அதிகமா ஓதுறதுக்கு அங்க முற்படணும். அதற்கான நன்மைகள் அதிகம். மூன்றாவது, பார்த்தாலே நன்மை அப்படிங்கிறது காபாவை பார்த்தாலே நன்மை. நீங்க காபால போய் உங்களால தவாப் செய்ய முடியல, டயர்டா இருக்குன்னு சொன்னா ஒரு இடத்துல உட்கார்ந்து நீங்க காபாவை பார்த்துட்டே இருந்தாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? நன்மை கிடைச்சிடும். காபாவை பார்த்துட்டே இருந்தா, சும்மா இருந்தா போதும், காபாவினுடைய அழகை ரசிச்சுட்டே இருந்தாலே உங்களுக்கு என்ன கிடைச்சிடும்? நன்மை கிடைச்சிடும். அதனால 3 விஷயங்கள் நீங்கள் பார்த்தாலே நன்மை கிடைக்கக்கூடியது. அதற்கு பின்னால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், காபாவில் 120 வகையான ரஹ்மத்துகள் இறங்குகிறது. காபால ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு நாளும் எத்தனை ரஹ்மத்துகள் இறங்குது? 120 ரஹ்மத்துகள். இதுல 60 ரஹ்மத்துகள் அங்கே தவாப் செய்பவர்களுக்கு கிடைக்குது. 60 ரஹ்மத்துகள் யாருக்கு கிடைக்குது? தவாப் செய்பவர்களுக்கு கிடைக்குது. 40 ரஹ்மத்துகள் அங்கே தொழுபவர்களுக்கு கிடைக்குது. 20 ரஹ்மத்துகள் காபாவை சும்மா உட்கார்ந்து பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு என்ன செய்யுது? கிடைக்குது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நேரமும் 120 ரஹ்மத்துகள் இறங்குகிறது என்று சொன்னால் தவாப் செய்யக்கூடியவர்களுக்கு தான் அதிக நன்மை. தொழுகிறவர்களுக்கு 40 ரஹ்மத்துகள் என்று சொன்னால் தவாப் செய்யக்கூடியவங்களுக்கு எவ்வளவு? 60. ஏன் தவாஃபுக்கு ஜாஸ்தி? யாருக்கா காரணம் தெரியுமா? மாஷா அல்லாஹ், அவங்க நிறைய உம்ரா செய்திருக்கிறாங்க, அதனால அவங்களுக்கு அனுபவம் இருக்கு. ஏன் தவாஃபுக்கு அதிக நன்மைன்னு சொன்னா, நீங்க தொழுகிறது எங்க வேணாலும் தொழுதுக்கலாம், நோன்பு வைக்கிறது எங்க வேணாலும் வச்சுக்கலாம். ஆனா தவாஃப் செய்யறது அந்த மத்தாஃபு என்று சொல்லக்கூடிய காபால மட்டும்தான் செய்ய முடியும். வேற எங்கேயுமே என்ன செய்ய முடியாது. வேற உலகத்திலே வேற எந்த இடத்துலயும் தவாஃப் செய்ய முடியாது. தொழ முடியும், நோன்பு வைக்க முடியும், ஜக்காத்து கொடுக்க முடியும், எல்லா அமல்களும் செய்ய முடியும். தவாஃப் செய்வதற்கு ஒரே இடம் காபா மட்டும்தான். எனவே தான் அவர்களுக்கு 60 ரஹ்மத்துகள் என்ன செய்யப்படுது? வழங்கப்படுகிறது. 60 அருட்கொடைகளை அல்லாஹு தஆலா என்ன செய்கிறான்? வழங்குகிறான். எனவே காபால போன உடனே நாம செய்ய வேண்டியது அதிகமான தவாஃபுகள் செய்யணும். ஒரு தவாஃபுங்கிறது எத்தனை சுற்று? 7 சுற்று சுற்றுனாதான் எத்தனை தவாஃப் ஆகும்? ஒரு தவாஃப் ஆகும். 7 சுத்து சுத்தணும். நம்மளால 3 சுத்து தான் இப்ப சுத்த முடியுது அப்படின்னு சொன்னா, அடுத்த வக்துக்கு வரும்போது திரும்ப 4 சுத்து என்ன செய்யணும்? சுத்திக்கணும். இல்லது 2 சுத்து தான் சுத்த முடியுதுன்னு சொன்னா, அதுக்கப்புறமா வரும்போது திரும்ப 2 செய்யணும், அதுக்கப்புறமா திரும்ப 2 செய்யணும். டிசம்பரினுடைய பேட்ச் என்பது நார்மல் பேட்ச் மாதிரி கிடையாது அப்படிங்கிறத முதல்ல நாம உள்வாங்கிக்கணும். ஓகேவா? டிசம்பர் அப்படிங்கிறது
இன்டர்நேஷனல் ஹாலிடே வரக்கூடிய ஒரு நேரம். உலகத்தில இருந்து எல்லா நாட்டில இருந்தும் மக்கள் வந்து குவியக்கூடிய ஒரு நேரம் தான் நாம போகக்கூடிய நேரம். அங்க ஆட்கள் அதிகமா இருப்பாங்க, நெருக்கடிகள் அதிகமா இருக்கும், பஸ் வர்றது முன்ன பின்ன லேட் ஆகும். அது மாதிரி நிறைய சிரமங்கள் இந்த டிசம்பருக்கு என்றே அங்கே இருக்கிறது. அந்த சிரமத்தை எல்லாம் சகித்து கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவத்தோடு என்ன செய்யணும், அங்க வரணும். நாம நினைக்கிறது மாதிரி அங்க இருக்காது. நாம வீட்டுல சொகுசா இருந்திருப்போம். மக்கால நீங்க எவ்வளவு பெரிய 5 ஸ்டார் ஹோட்டலுக்கு போனாலும் ஒரு ரூம்ல எத்தனை பெட்டு போட்டிருப்பாங்க? 4 பெட்டு போட்டிருப்பாங்க. நான் வீட்டுல தனியா தான் ரூம்ல இருப்பேன், எனக்கு ஒரு பெட்டு தான் வேணும் அப்படின்னு அங்க என்ன செய்ய முடியாது, கேட்க முடியாது. எவ்வளவு 5 ஸ்டார் ஹோட்டல்லையும் எத்தனை பெட்டு தான் போட்டிருப்பாங்க? ஒரு ரூம்ல 4 பெட்டு தான். இப்ப 4 பெட்டு எனக்கே வேணும்னு சொன்னா 4 பெட்டினுடைய காசை கட்டினா தான் என்ன செய்ய முடியும், ஒரு ரூம் உங்களுக்கு கிடைக்கும். இப்படிப்பட்ட சில விஷயங்கள் அங்க இருக்கு. அதையெல்லாம் புரிஞ்சவர்களாக நாம என்ன செய்யணும், அங்க போகணும். அதனால நாம அதிகமா காபால செய்ய வேண்டிய ஒன்று தவாஃப் தான். தவாஃபை தவிர மத்த அமல்கள் மற்ற இடங்கள்ல செய்யலாம், தவாஃப் மட்டும் அங்க செய்யலாம். அதனால தொழுகையை விடவும் நீங்க வந்து நஃபிலான சுன்னத்தான தொழுகைகள் தொழுவதை விடவும் அங்க அதிகமா செய்ய வேண்டியது எது? தவாஃபு என்பதை நாம அறிந்து கொள்ள வேண்டும். தவாஃபுக்கு தான் அங்கே அதிக நன்மைகள் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதுக்கப்புறமா சஃபா மருவாவை பத்தி அல்லாஹு தஆலா திருமறையில சொல்லுகிறான். இன்ன ஸஃபா வல் மருவத மின் ஷஆஇரில்லாஹ் ஃபமன் ஹஜ்ஜல் பைத அவ் இத்தமர ஃபலா ஜுனாஹ அலைஹி அன் யதவ்வஃப பிஹிமா வமன் ததவ்வஅ கைரன் ஃபஇன்னல்லாஹ ஷாக்கிருன் அலீம். அல்லாஹு தஆலா திருமறையில 2வது அத்தியாயம் 158வது வசனத்துல சொல்லுகிறான், நிச்சயமாக சஃபா மர்வா என்னும் மலைகள் அல்லாஹ்வின் அடையாளங்களில் நின்றும் உள்ளன. எனவே யார் கஅபா என்னும் அவ்வீட்டை ஹஜ் அல்லது உம்ரா செய்வார்களோ அவர்கள் அவ்விரு மலைகளையும் சுற்றி வருதல் குற்றம் அல்ல. இன்னும் எவரொருவன் உபரியான நற்கருமங்கள் செய்கிறானோ அவனுக்கு நிச்சயமாக அல்லாஹ் நன்றியுடையவனாகவும் நன்கறிந்தவனாகவும் இருக்கிறான். சஃபா மருவா என்கிற அந்த மலை குன்றுகள், இன்னைக்கு மலை குன்றுகளா என்ன செய்யாது, இருக்காது. எல்லா இடமும் டைல்ஸ் போட்டு ஏசி போட்டு பக்காவா இருக்கு, நடக்கிறதுக்காக எந்த சிரமமே கிடையாது. அதுவும் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள். அதையும் நாம் என்ன செய்யணும், கண்ணியப்படுத்த வேண்டியது இருக்கிறது. உம்ராவினுடைய முக்கியமான அமல்கள்ல ஒன்று சஃபா மருவாவுக்கு மத்தியில் என்ன செய்யறது, தொங்கோட்டம் ஓடுவது. அதற்கு பின்னால் இந்த அல்லாஹ் திருமறையில சொல்கிறான், ذَلِكَ وَمَن يُعَظِّمْ شَعَائِرَ اللَّهِ فَإِنَّهَا مِن تَقْوَى الْقُلُوبِ. யார் அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களை கண்ணியப்படுத்துறாங்களோ அது இறையச்சத்தின் அடையாளம் என்பதாக சொல்லுகிறான். அங்க போய் நாம பார்க்கக்கூடிய எல்லா விஷயங்களுமே அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள் தான். கஅபா, ஹஜருல் அஸ்வது, ருக்னே யமானி, ருக்னே ஷாமி, ருக்னே இராக்கி, அதுபோன்று இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நின்ற மக்காமே இப்ராஹிம், ஜம்சம் கிணறு, சஃபா மருவா, இது போன்ற எல்லா இடங்களும் எது அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்கள். அதையெல்லாம் கண்ணியத்தோடு பார்க்க வேண்டும், கண்ணியமாக நடந்து கொள்ள வேண்டும். கண்ணிய குறைவாக நம்முடைய பேச்சுக்களிலேயோ செயல்களிலேயோ எந்த விதமான விஷயங்களும் வந்துவிடக் கூடாது. அதற்கு பின்னால் உம்ராவினுடைய சிறப்புகளை நாம தெரிஞ்சுக்க இருக்கிறோம். உம்ரா போனா என்ன சிறப்பு, என்ன நன்மை அப்படிங்கிறத தெரிஞ்சு போனோம். ஒரு அமல் செய்யறோம் அப்படின்னு சொன்னா அதுக்கான நன்மைகளை முதல்ல தெரிஞ்சு செய்தா அமல் செய்வதற்கான ஆர்வம் அதிகமாக இருக்கும். அந்த அடிப்படையில உம்ராவினுடைய சிறப்புகள்ல முதல் ஹதீஸ்ங்கிறது, ஒரு உம்ரா செய்துவிட்டு மற்றொரு உம்ராவை செய்வது
அவ்விரண்டுக்கும் இடைப்பட்ட காலங்களில் ஏற்பட்ட பாவங்களுக்கு பரிகாரமாகும். முதல் விஷயம், உம்ராவினுடைய சிறப்புகள்ல முதல் விஷயம் நம்முடைய பாவங்களுக்கு பரிகாரம். நாம இவ்வளவு காலம் வாழ்ந்திருக்கிறோம், 40 வயசு 30 வயசு 50 வயசு 60 வயசு நாம் வாழ்ந்திருக்கிறோம். இந்த வாழ்க்கையில நாம் செய்த சிறிய பெரிய, வெளியில நிக்கிறாங்க பாருங்க, உள்ள வச்சு, சிறிய பெரிய எல்லா பாவங்களும் என்ன செய்யப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும். முதல் சிறப்பு, நம்முடைய பாவங்கள் என்ன செய்யப்பட வேண்டும்? மன்னிக்கப்பட வேண்டும். இரண்டாவது, ஹஜ் செய்பவர்களும் உம்ரா செய்பவர்களும் அல்லாஹுவினுடைய விருந்தாளிகள். அவர்கள் அவனிடம் கேட்டால் அவர்களுக்கு அவன் கொடுக்கிறான். அவர்கள் பாவ மன்னிப்பு கேட்டால் அவர்களை மன்னிக்கிறான். இரண்டாவது சிறப்பு, நாம அல்லாஹுவினுடைய விருந்தாளிகளாக போறோம். அல்லாஹுவினுடைய விருந்தாளியாக போறோம். அல்லாஹ் நாம என்ன கேட்டாலும் தர்றதா வாக்களிச்சிருக்கான். என்ன கேட்டாலும் தர்றேன்னு சொல்றான். அதனால கேட்கிறதுக்கு என்ன இருக்குதோ அதை இந்த உம்ரா பயணத்துல அல்லாஹ்விடத்துல என்ன செய்யுங்க? கேளுங்க. உங்களுடைய வியாபாரத்துல, உங்களுடைய குடும்பத்துல, உங்களுடைய உடல் ஆரோக்கியத்துல என்ன என்ன பிரச்சனைகள் இருக்கிறதோ எல்லாவற்றையும் அல்லாஹ்விற்கு முன்னிலையில, கஅபாவுக்கு முன்னிலையில, கஅபாங்கிறது ஹஜருல் அஸ்வத நாம தொடுகிற பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், என்னுடைய கையோடு என்னுடைய அடியான் முசாஃபகா செய்கிறான். ஹஜருல் அஸ்வத தொடுறதுன்னு சொன்னா, ஏன் அடியான் என்னோடு என்ன செய்யறான்? முசாஃபகா செய்யறான். கஅபாவை பார்க்கிறோம் அப்படின்னு சொன்னா, உருவமில்லாத அந்த ரப்பையே நாம பார்க்கக்கூடிய ஒரு நிலைமை அங்கே ஏற்பட வேண்டும் நம்முடைய உள்ளத்தில். அதனால இரண்டாவது சிறப்பு, நாம் அல்லாஹ்வினுடைய விருந்தினர்களாக நாம் அங்க போறோம். நாம ஒரு வீட்டுக்கு விருந்துக்கு போனா நமக்கு பிடிச்ச ஐட்டங்கள் எல்லாம் என்ன செய்வாங்க? வாங்கி தருவாங்க. நமக்கு என்ன தேவையோ அதை என்ன செய்வாங்க? செய்வாங்க. நாம கேட்கறதெல்லாம் அவங்க அரேஞ்ச்மெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரி அல்லாஹ்வினுடைய விருந்தாளியா நம்ம போகும்போது நாம சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய பெரிய விஷயங்கள் வரைக்கும் அல்லாஹ்விடத்துல கேட்டு பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம இருக்கணும். அது மாதிரி விருந்தாளியாக போகும்போது ஒரு வீட்டுக்கு போறோம் அப்படின்னு சொன்னா, அந்த வீட்டுல சில சிரமங்கள் இருக்கும். இரவு தங்கணும் அப்படின்னு சொன்னா நமக்குன்னு சொல்லி சில விஷயங்கள் நமக்கு முழுமையா நம்முடைய வீட்டுல இருக்கிற மாதிரி இருக்க முடியாது. அது மாதிரிப்பட்ட சில சிரமங்களும் அங்கே இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதனால அல்லாஹ்வினுடைய விருந்தாளியாக நாம போறோம். அல்லாஹ்விடத்தில நம்முடைய எல்லா தேவைகளையும் கேட்டு நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். மூன்றாவது சிறப்பு அப்படிங்கிறது பெண்களுக்கு மட்டுமான ஒரு சிறப்பு. ஒரு முறை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்துல கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, பெண்களுக்கு ஜிஹாது உண்டான்னு கேட்கிறாங்க. பெண்களுக்கு ஜிஹாது உண்டா? அதற்கு நபி அவர்கள் கூறினாங்க, ஆம், பெண்களுக்கு ஜிஹாது உண்டு. எப்படிப்பட்ட ஜிஹாது அப்படின்னு சொன்னா, போராட்டமற்ற ஜிஹாது. அதுல வாளை ஏந்தி நீங்க போராட வேண்டிய அவசியம் இல்லை. அவர்களுடைய ஜிஹாது என்பது ஹஜ்ஜும் உம்ராவும் என்பதாக பெருமானா சொன்னாங்க. பெண்கள் ஜிஹாதுக்கு போனா கிடைக்கக்கூடிய நன்மையை அவங்க என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்ற. ஆண்கள் வாளை ஏந்தி தன்னுடைய உயிரை மாய்த்து அவங்க என்ன நன்மையை பெற்றுக்கொள்றாங்களோ அதே நன்மையை பெண்கள் ஹஜ் உம்ரா செய்வதன் மூலமாக என்ன செய்யறாங்க? பெற்றுக்கொள்றாங்க. ஆண்களுக்கு அது என்ன கிடையாது, அந்த சிறப்பு கிடையாது. நமக்கு அந்த சிறப்பு வேணும்னு சொன்னா நாம வாளை ஏந்தி இஸ்லாத்திற்காக போராடினா மட்டும்தான் அந்த சிறப்பு கிடைக்குமே தவிர, ஆனா பெண்களுக்கு இந்த உம்ராவின் மூலமாகவே ஜிஹாதினுடைய சிறப்பு என்ன செய்து கிடைக்கிறது என்பதையும் பெண்கள் கவனத்திலே கொள்ள வேண்டும். நான்காவது சிறப்பு அப்படிங்கிறது, ஹஜ்ஜு மற்றும் உம்ராவை தொடர்ந்து செய்யுங்கள். அவை வறுமையையும் பாவங்களையும் நீக்கிவிடும். கொல்லனின் துருத்தி இரும்பின் துருவை நீக்குவதை போல. இது நம்பிக்கைக்குரிய ஒரு விஷயமா தெரியாது சில பேருக்கு. 1 லட்சம் செலவு பண்ணி போறோம் உம்ராவுக்கு. ஆனா அல்லாஹ் என்ன சொல்றான்? ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, உங்களுடைய வறுமை நீங்கிவிடும், பாவங்களும் நீங்கிவிடும் அப்படின்னு.
1,00,000 செலவு பண்ணி போனா எப்படி வறுமை நீங்கும்? நம்முடைய பேங்க் பேலன்ஸ்ல 1,00,000 கம்மியாகத்தானே போகுது. அப்படிங்கிற நினைப்புல நீங்க வந்தீங்கன்னு சொன்னா அந்த மாதிரி தான் இருக்கும். நாம அல்லாஹ் தஆலா நம்முடைய வறுமையை நீக்குவான், பொருளாதாரத்துல வசதி ஏற்படுத்துவான். இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாதவங்க 5,000 ரூபாய் 10,000 ரூபாய் மாசம் மாசம் கட்டி என்ன செய்யறாங்க? உம்ராவுக்கு வர்றதுக்கு முயற்சி செய்யறாங்க. வீட்டுல ஒழுங்கா சாப்பிடுறதுக்கு உணவு கிடையாது. கையேந்தி பவன் நடத்தக்கூடியவர்கள் கூட உம்ராவுக்கு போறாங்க, சிரமப்பட்டு போறாங்க. அதுக்கு பின்னாடி அவர்களுக்கு அல்லாஹ் தஆலா பரக்கத் செய்கிறான். அவர்கள் பெரிய தொழில் அதிபர்களாக மாறி விடுகிறார்கள். காரணம் என்னவென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வாக்குறுதி, நீங்கள் ஹஜ்ஜையும் உம்ராவையும் தொடர்ந்து செய்யுங்கள், உங்களுடைய வறுமையை நீங்கிவிடும் என்பதாக சொன்னாங்க. அதனால நாம பணவை செலவு பண்ணி போறோம், நம்முடைய வாழ்க்கையில இதுக்கு பின்னாடி கஷ்டம் வந்துடும் அப்படிங்கிற எந்த நினைப்புமே இருக்கக்கூடாது. அல்லாஹ் இதுக்கு பின்னாடி இதை விடவும் நம்மளை சிறப்பா வைப்பான் என்கிற ஒரு எண்ணத்தில நாம போக வேண்டும். நம்முடைய வறுமைகள் நீங்கிவிடும். 5வது சிறப்பு அப்படிங்கிறது ரமலானில் உம்ரா செய்வது என்னோடு ஹஜ் செய்ததற்கு சமம் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க. ரமலான்ல உம்ராங்கிறது பொதுவாகவே பட்ஜெட்டே பெரிய பட்ஜெட். 140 150 கொடுத்தாதான் ரமலான்ல என்ன செய்ய முடியும்? உம்ரா செய்ய முடியும். அப்படி உம்ரா யார் செய்கிறார்களோ அவர்கள் பெருமானாரோடு, பெருமானார் ஒரே ஒரு ஹஜ் தான் செய்திருக்கிறாங்க, அந்த ஹஜ்ஜில பெருமானாரோடு கலந்து கொண்டால் என்ன நன்மை கிடைக்குமோ அந்த நன்மை கிடைக்கும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து சொல்லியிருக்கிறாங்க. இப்ப 5 சிறப்புகளை நாம தெரிஞ்சிருக்கிறோம். முதல் சிறப்பு என்னது? பாவங்களுக்கு பரிகாரம். 2வது அல்லாஹ்வினுடைய விருந்தாளியாக போறோம். 3வது பெண்களுக்கு ஜிஹாதினுடைய நன்மை கிடைக்கிறது. 4வது வறுமையும் பாவங்களும் நம்மை விட்டும் நீங்குகிறது. 5வது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ் செய்த நன்மை ரமலானில் செய்கிற பொழுது கிடைக்கிறது. இந்த விஷயங்கள் எல்லாம் நாம ஞாபகத்துல வைத்துக் கொள்ள வேண்டும். அதற்கு அடுத்தபடியாக உம்ரா எப்படி செய்வது? உம்ரா செய்யறதுக்கு தானே போறோம். உம்ரா வந்து பெரிய ஒரு பாரதூரமான ஒரு விஷயமே கிடைக்காது. உம்ரா எப்படி செய்வது அப்படிங்கிறது, உம்ராவுக்கு மொத்தமே 4 நிபந்தனைகள் தான். 4 விஷயம் செய்தாலே உங்களுக்கு என்ன ஆயிடும்? உம்ரா நிறைவேறிடும். ஒரு 50 விஷயம் செய்தா தான் உம்ரா நிறைவேறுங்கிறது கிடையாது. எத்தனை விஷயம் செய்தா போதும்? 4 விஷயம் செய்தாலே உம்ரா நிறைவேறிடும். முதலாவதாக என்னது? இஹ்ராம் ஆடையை அணிந்து நியத்து செய்யறது. இஹ்ராமுடைய ஆடையை அணிந்து என்ன செய்யறது? நியத்து செய்யறது. இந்த இஹ்ராமினுடைய ஆடையை அணிந்து நியத்து நாம எங்க செய்யறோம் அப்படின்னு சொன்னா பஹ்ரைன் ஏர்போர்ட்ல என்ன செய்யறோம். இங்க இருந்து நீங்க வரும்போது நார்மல் ட்ரெஸ்ல தான் வர்றீங்க. நீங்க வரும்போது ஒரு உம்ரா ட்ரெஸ், இஹ்ராமினுடைய ட்ரெஸ் ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சிருக்கணும். ஹேண்ட் லக்கேஜ்ல ஆண்கள் ஒரு உம்ரா ட்ரெஸ் வச்சிருக்கணும். மெயின் லக்கேஜ்ல நீங்க உம்ரா ட்ரெஸ் வச்சீங்கன்னு சொன்னா பஹ்ரைன்ல என்ன செய்ய முடியாது, உங்களால இஹ்ராம் கட்ட முடியாது. அதனால ஒரு உம்ரா ட்ரெஸ்ஸ உங்களுடைய ஹேண்ட் லக்கேஜ்ல வச்சிருக்கணும். அதை வந்து பஹ்ரைன் ஏர்போர்ட்ல அங்க பள்ளிவாசல் இருக்கு, அந்த பள்ளிவாசல்ல உம்ராவினுடைய விஷயங்கள் சொல்லி அங்க இஹ்ராம் கட்டி அங்க 2 ரக்காத்து தொழுது நியத்து செய்து தல்பியாவோடு என்ன செய்வோம்? எங்க இருந்து கிளம்புவோம்? பஹ்ரைன் ஏர்போர்ட்ல இருந்து கிளம்புவோம். ஓகேவா? இங்க இருந்து நீங்க ஏர்போர்ட்டுக்கு வரும்போது நார்மல் ட்ரெஸ்ல வந்தா போதுமானது. ஓகேவா? அப்ப முதல் நிபந்தனை இஹ்ராமினுடைய ஆடை அணிந்து நியத்து செய்யறது. அதை நம்ம எங்க செய்ய போறோம்? பஹ்ரைன் ஏர்போர்ட்ல முதலாவதாக செய்ய போறோம். ஈஸி தான். நியத்துங்கிறது என்னங்கிறது பின்னாடி சொல்லுவோம், எப்படி நியத்து செய்யறதுங்கிறது. அது வாயால சொன்னா மட்டும் போதும், அது நிறைவேறிடும். 2வது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா காபாவை தவாப் செய்யறது. ஹஜருல் அஸ்வதுல இருந்து ஆரம்பிச்சு திரும்ப ஹஜருல் அஸ்வத் வரைக்கும் வந்தா ஒரு சுற்று. அப்படி 7 சுற்றை நீங்க சுற்றிட்டீங்கன்னு சொன்னா 2வது விஷயம் முடிஞ்சிடும். 7 சுத்துன்னு சொன்னா டக்குன்னு சுத்திடலாம் அப்படின்னு என்ன செய்யாதீங்க, நினைக்காதீங்க. பொதுவாகவே ரொம்ப கூட்டமா இருக்கும். டிசம்பர்னு சொன்னா
இன்னும் கொஞ்சம் கூட்டமா இருக்கும். பெரிய சுற்றாத்தான் சுற்ற முடியும். அதனால மெதுவா அவங்க எப்படி முடியுமோ அப்படி சுற்ற வேண்டும். சுற்றி முடிச்சதுக்கு பின்னாடி எங்க வரணும் அப்படிங்கிறத நாம முன்னாடியே சொல்லுவோம். நீங்க சுற்றி முடிச்சதுக்கு பின்னாடி அந்த இடத்துக்கு வந்தா போதுமானது. அதனால இரண்டாவது நிபந்தனை என்னது? தவாப் செய்யறது. மூன்றாவதாக சஃபா மருவாவுக்கு மத்தியில சஹி செய்யறது. சஃபால ஆரம்பிச்சு மருவாவுக்கு, மருவாவில இருந்து சஃபாவுக்கு 2 அப்படி 7 தடவை அங்க இங்கேயும் போயிட்டு வந்தா என்ன ஆயிரும்? சஹி ஆயிரும். இப்போ சஹிங்கிறது ஒரு தடவை சஃபால இருந்து மருவாவுக்கு போறதுக்கு சுமார் 1/2 கிலோமீட்டர் இருக்கும். அப்படின்னு சொன்னா 7 தடவை சுத்தணும்னு சொன்னா எத்தனை கிலோமீட்டர் சுத்த வேண்டி இருக்கும்? 3.5. அதனாலதான் அசருக்கு முன்னாடியே சொன்னாங்க நடைபயிற்சி எடுத்துக்குங்க அப்படின்னு. அங்க வீல் சேர் இருக்கு, வீல் சேர் யூஸ் பண்றவங்க வீல் சேர் யூஸ் பண்ணிக்கலாம். அது மாதிரி பேட்டரி வண்டி இருக்கு, பேட்டரி வண்டி யூஸ் பண்றவங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஆனா தவாஃப்ல நீங்க காபாவை சுற்றி வரணும் அப்படின்னு சொன்னா நீங்க நடந்துதான் என்ன செய்ய முடியும்? சுற்ற முடியும். இல்ல வீல் சேர் அப்படின்னு சொன்னா பெரிய ரவுண்டு மேல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல உங்களை அனுப்பிடுவாங்க. கூட்டத்தோடு இருக்க முடியாது. அவங்க வீல் சேர்ல அங்க சுத்துவாங்க. பெரிய ரவுண்டுங்கிறது அது ஒரு 3/4 கிலோமீட்டர் இருக்கும் ஒரு ரவுண்ட. அப்போ 7 சுத்தணும்னா எவ்வளவுன்னு பாத்துக்கோங்க. ஓகேவா? எல்லாமே புரிஞ்சு போறதுனால அங்க எந்த விதமான சிரமமும் இருக்காது. சஃபா மருவாவுக்கு மத்தியில சஹி செய்வதுதான் 3வது நிபந்தனை. இதை நாம நிறைவேற்றிட்டோம்னு சொன்னா ஏதாவது ஓதணுமா ஓத வேண்டாமா அதெல்லாம் 2வது விஷயம். நீங்க அங்க எங்கேயும் போயிட்டு நீயத்தோடு போயிட்டு வந்துட்டாலே அந்த அமல் என்ன ஆயிரும்? நிறைவேறிடும். 4வது விஷயம் ரொம்ப ஈஸியானது. முடியை மழித்தல் அல்லது குறைத்தல், மொட்டை அடிக்கிறது. சஃபா மருவாவுக்கு மத்தியில சஹி முடிஞ்சு மருவா கேட்டு வழியா நம்ம வெளியில வருவோம். பள்ளிவாசல்ல இருந்து வெளியே வருவோம். வெளியில நிறைய பேர் கத்திரி எல்லாம் வச்சுட்டு இருப்பாங்க. சின்ன பசங்கள்ல இருந்து கத்திரியை வச்சுட்டு வெட்டணுமான்னு கேட்டுட்டு இருப்பாங்க. நம்ம நினைப்போம் ஃப்ரீயா தான் வெட்டுறாங்க போல அப்படின்னு சொல்லி தலையை கொடுத்துட கூடாது. வெட்டிட்டு 5 ரியால் 10 ரியால் கேட்பான். அது மாதிரி நீங்க எங்கேயா போகும்போது ஏதாவது சாப்பிட்றதுக்கு ஏதாவது அந்த காப்பி மாதிரி ஏதாவது கொடுப்பாங்க, ஃப்ரீயா கொடுக்குறாங்கன்னு சொல்லி வாங்கி கொடுத்துறாதீங்க. போன வாட்டி இப்படிதான் இந்த உம்ராவுக்கு வரும்போது இந்த மலையில உஹுது மலையில அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மலை இருக்கும். அதுக்கு மேல ஏறி எல்லாருமே பார்த்தாங்க. மேல ஒரு சின்ன பொண்ணு எல்லாருக்குமே அந்த காஃபியை ஊத்தி கொடுத்துட்டே இருந்துச்சு. நம்ம ஹாஜிகள் எல்லாம் வாங்கி வாங்கி குடிச்சுட்டாங்க. கடைசியா காசு நான் தான் கட்டினேன். அந்த மாதிரி. அதனால யாரு என்ன கொடுத்தாலும் பார்த்து எடுத்து வாங்கி சாப்பிடுங்க. கொடுக்கும் போது எதுவுமே சொல்ல மாட்டாங்க, சாப்பிட்ட பின்னாடி காசு கேட்பாங்க. அதனால நீங்க கரெக்டா இருந்துக்குங்க. அப்போ நீங்க முடிய மழிக்கிறது குறைக்கிறது 2 ஆப்ஷன் இருக்கு. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முடியை முற்றிலும் அகற்றக்கூடியவர்களுக்கு 3 முறை துஆ செய்திருக்கிறாங்க. முடிய மொட்டை அடிக்கிறவங்களுக்கு எத்தனை முறை துஆ செய்திருக்கிறாங்க? வெட்டுறவங்களுக்கு குறைக்கிறவங்களுக்கு 1 தடவை தான் ரசூலுல்லாஹ் துஆ செய்திருக்கிறாங்க. அதனால 3 துஆவை பெற்றுக்கொள்ள விருப்பம் உடையவர்கள் அல்லது விருப்பம் இல்லாதவங்க கூட என்ன செய்யுங்க? மொட்டைய போட்டுருங்க. ஊர்ல இருக்கும்போதுதான் என்ன செய்ய முடியாது? மொட்டைய போட முடியாது. இது ஒரு சான்ஸா வாய்ப்பா நினைச்சு எல்லாருமே என்ன செய்யுங்க? மொட்டையை போடுங்க. அந்த மருவால இருந்து வெளியில வரும்போது நிறைய மொட்டை அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். அங்கெல்லாம் மொட்டை அடிச்சிடாதீங்க. நம்ம திரும்ப நம்முடைய ரூமுக்கு போகக்கூடிய வழியில நிறைய சலூன்கள் இருக்கு. அந்த சலூன்ல நீங்க என்ன செய்யுங்க? மொட்டை அடிச்சுக்குங்க. 5 ரியால் அல்லது 10 ரியால் கேட்பான். உம்ராவுக்கு அப்படி மொட்டை அடிச்சுக்கலாம். 2வது உம்ராவுக்கு அந்த ரேசர் இருந்தா போதும், அங்க ஒரு சின்னதா மடிச்சுக்கிட்டா போதும். 4 உம்ரா நம்முடைய டிராவல்ஸ் மூலமா பண்ண வைக்கிறோம். 4வது உம்ரா முடிச்சு வரும்போது திரும்ப ஒருக்கா என்ன செய்திடலாம்? அந்த சலூன்ல மொட்டை அடிச்சுட்டா சரியாயிடும். ஓகேவா? அதனால இந்த 4 விஷயங்கள் செய்தாலே என்ன ஆயிரும்? உம்ரா நிறைவேறியும். இதுல நீங்க எது செய்தாலும் எது செய்யலன்னாலும் உம்ரா என்ன ஆயிரும்? நிறைவேறும். இவற்றில் ஏதாவது ஒன்ன மிஸ் பண்ணா கூட உம்ரா என்ன செய்யாது? கூடாது. இதுல முதல்ல உள்ளது லாஸ்ட்ல உள்ளது ரொம்ப ஈஸி. எது? நியத்து பண்றது ரொம்ப ஈஸி.
அது மாதிரி மொட்டை அடிக்கிறதும் ரொம்ப ஈஸி. ரெண்டுக்கு நடுவுல இருக்கு பாருங்க, ரெண்டு காபாவை சுற்றுறதும் சை செய்யறது, இது கொஞ்சம் சிரமம் தான். அத நம்ம ஆரோக்கியமாக இருந்து மெதுவா சமாதானமா அடுத்தவங்களை கூப்பிட்டுட்டு போகணும் அப்படிங்கிற ஆசையில நாம இருக்கு. நாம ஸ்பீடா முடிச்சுக்கிட்டு ஹசரத் என்ன வரலையா வரலையான்னு கேட்டுட்டு இருக்க கூடாது. நம்ம கூட வர்ற எல்லாரும் வந்த பின்னாடிதான் அடுத்த அமலுக்கு நம்ம என்ன செய்வோம், போவோம். முதல்ல உம்ராவினுடைய விஷயமே பொறுமை ரொம்ப அவசியம். பொறுமை ரொம்ப அவசியம். எந்த இடத்துலயும் கோபப்பட்டுற கூடாது. நாம இருக்கிறது புனிதமான ஒரு இடத்துல, அங்க போய் கோபத்தையும் சாபத்தையும் சம்பாதிச்சுட்டு என்ன செய்யக்கூடாது, வரக்கூடாது. அதனால எல்லா இடத்திலையும் பொறுமையா இருந்துக்கணும். எல்லாம் நமக்கு கிடைக்க வேண்டியதெல்லாம் கண்டிப்பா கிடைக்கும். கிடைக்காம எதுவுமே மிஸ் ஆகி போகவே போகாது. பொறுமையா இருந்தா எல்லாமே நம்ம அடைஞ்சு எல்லா அமல்களையும் நிறைவா செய்து நாம இன்ஷா அல்லாஹ் ஊரு திரும்பக்கூடிய சிறந்த தௌஃபீக் அல்லாஹ் வழங்குவானாக. அப்ப இந்த 4 அமல்கள் தான் உம்ரா. இப்ப உங்களை காபால கொண்டு போட்டு விட்டுட்டோம்னு சொன்னா உம்ரா முடிச்சு வந்துருவீங்க இல்ல. கைடு உங்களுக்கு தேவையில்லை தானே? கைடு தேவையா? தேவையில்லை, அப்படிதானே? கைடு நான் இருப்பேன் கண்டிப்பா, ஆனா கைடு உங்களுக்கு தேவையில்லை. 4 அமல்கள் தானே, ஈஸியா என்ன செய்திருவீங்க. அடுத்ததாக உம்ராவுக்கு எப்படி தயாராகிறது? நம்ம ஊர்ல இருக்கிறோம், தயாராகணும். தொழுகைக்கு தயாராகிறோம் இல்ல, அது மாதிரி ஜுமாவுக்கு தயாராகிறோம் இல்ல, அது மாதிரி உம்ராவுக்கும் தயாராகணும். எப்படி தயாராகணும் அப்படின்னு சொன்னா, முதல்ல நகங்களை எல்லாம் வெட்டிடணும். போறதுக்கு முன்னாடி நகங்களை வெட்டிடணும். அல்லாஹ்வை பார்க்க போறோம், அல்லாஹ்வுடைய காபாவை பார்க்க போறோம், பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த பூமிக்கு போறோம், பரிசுத்தமான பூமி, அல்லாஹ்வினுடைய அடையாள சின்னங்களை எல்லாம் பார்க்க போறோம். நகத்தை என்ன செய்திருங்க, நல்லா வெட்டிடுங்க. கால் நகவும் கை நகங்களை வெட்டிடுங்க. அப்புறமா அக்குள் மற்றும் மர்மஸ்தானத்து முடிகளை நீக்க வேண்டும். ஓகேவா? போறதுக்கு முன்னாடி மூணாவதாக மீசைய கத்தரிச்சுக்குங்க. மீசையை பெருசா வீரப்ப மாதிரி வைக்கிறதோ அல்லது சுருட்டி விடுறதோ நீளமா வைக்கிறதோ, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன சொன்னாங்க, மீசைய கத்திரிச்சுங்க, தாடியை நீட்டி வளர்த்துங்கன்னு சொல்லி இருக்கிறாங்க. அதனால மீசைய கொஞ்சம் ட்ரிம் பண்ணிருங்க, அல்லது அதிகமா வைக்காம கம்மியா கரெக்டா வச்சுக்கோங்க உங்களுக்கு விருப்பமாக. அதுக்கப்புறமா குளிக்கிறது, வீட்டுல கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா உம்ராவுக்காக வேண்டி குளிக்கிறேன் அப்படின்னு சொல்லி வீட்டுல இருந்து கிளம்பும் போது என்ன செய்திருங்க, நியத்து வச்சு குளிச்சுக்குங்க. அதுக்கப்புறமா இஹ்ராமினுடைய சுன்னத்தான 2 ரக்காத்துகள் தொழணும். வீட்டுல இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி நல்லா இஹ்ராமுக்காக உம்ராவுக்காக குளிக்கிறேன் அப்படிங்கிற நியத்தை வச்சு குளிக்கணும். ஜுமாவுக்காக ஜுமாவினுடைய சுன்னத்தான குளிக்கிறேன்னு சொல்லி நியத்து வைக்கிறோம் இல்ல, அது மாதிரி உம்ராவுக்காக வேண்டி நான் குளிக்கிறேன்னு ஸ்பெஷலா என்ன செய்துக்குங்க, நல்லா சோப்பெல்லாம் போட்டு நல்லா குளிச்சுக்குங்க. அப்புறமா குளிச்சதுக்கு பின்னாடி 2 ரக்காத் இஹ்ராமினுடைய சுன்னத்தான 2 ரக்காத்து ஊர்லயே தொழுதுக்குங்க. இந்த 2 ரக்காத்தை நாம எங்கேயும் தொழுவோம், பஹ்ரைன் ஏர்போர்ட்ல நியத்து செய்ததுக்கு பின்னாடி என்ன செய்வோம், அல்ல செய்திக்கு முன்னாடி இந்த 2 ரக்காத்து என்ன செய்வோம், அங்க உள்ள பள்ளிவாசல்ல நாம தொழுவோம். ஓகேவா? இதான் இஹ்ராமுக்காக தயாராகுவது. இஹ்ராமுக்கு நம்ம 2 ரக்காத்து தொழுகிறோம் பாருங்க. உம்ராவினுடைய எந்த இடத்துல நீங்க 2 ரக்காத்து தொழுதாலும் முதல் ரக்காத்துல குல்யா ஐயுல் காஃபிரூன், குல்யா ஐயுல் காஃபிரூன் என்கிற சூறாவை ஓதுங்க. உம்ராவில இருந்து முடிச்சு வர்றது வரைக்கும் நம்ம எங்கெல்லாம் 2 ரக்காத்து தொழ சொல்றோமோ அங்க எல்லாம் ஃபர்ஸ்ட் ரக்காத்துல எது ஓதணும், குல்யா ஐயுல் காஃபிரூன். 2வது ரக்காத்துல குல் ஹுவல்லாஹு அஹத். இந்த 2 சூறா தெரியுமில்ல எல்லாருக்குமே, ரொம்ப ஈஸியா தான் மார்க்க வச்சிருக்கு. அதனால இந்த 2 சூறாவை எங்கெல்லாம் 2 ரக்காத் தொழுகிறோமோ அங்க எங்கெல்லாம் என்ன செய்யுங்க, இத ஓதுங்க. ஏன் இதை மட்டும் ஓத சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல இந்த சூறாக்களை என்ன செய்ய முடியாது, ஓத முடியாது. அல்லாஹுவை புகழ்ந்து அல்லாஹ்வை மட்டும்தான் நான் வணங்குறேன், நான் அல்லாஹ்வை மட்டும்தான் ஏற்றுக்கொள்றேன் அப்படின்னு சொல்ல முடியாது. அதனால பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காபால நாம செய்யக்கூடிய எல்லா வணக்கத்திலையும் இந்த சூறாக்களுக்கு என்ன செய்திருக்கிறாங்க, முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறாங்க. அதனால இந்த சூறாக்களை என்ன செய்யுங்க, ஓதுங்க. அதுக்கப்புறமா இஹ்ராம் கட்டுகிற முறை, இஹ்ராம் எப்படி வேணாலும் அந்த ஆடை என்ன செய்யலாம், உடுத்துக்கலாம். ஆனா ஒரு முறையை தெரிஞ்சு வச்சு
கரெக்டா உடுத்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்முடைய அவுரத்துகள் என்ன செய்யாது, வெளியே தெரியாது. அவுரத்து வெளியில தெரிஞ்சா எப்படி தொழுகை கூடாதோ அது மாதிரி தவாஃப் என்ன செய்யாது, கூடாது. அதனால இஹ்ராம் கட்டக்கூடிய முறை இன்ஷா அல்லாஹ் பார்த்தேன். لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك لبيك اللهم لبيك لبيك لا شريك لك لبيك لبيك إن الحمد والنعمة لك والملك لا شريك لك. கீழே ஒரு ஆடை, மேல ஒரு ஆடை. பனியன் எல்லாரும் போட்டுருவீங்கல்ல, இது மாதிரி போட்டிருக்காரு பனியன். போடணுமா போடக்கூடாதா? போடக்கூடாது. அவரு நார்மலா இருக்கக்கூடாதுன்னு சொல்லி பனியனை போட்டிருக்கிறாரே தவிர, ரெண்டு ஆடைகளை தவிர வேற எந்த ஆடையுமே என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். இஹ்ராமினுடைய நம்ம கீழாடைய எப்படி வேணாலும் நம்ம கட்டிக்கலாம், அதெல்லாம் பிரச்சனை கிடையாது. இப்படிதான் கட்டணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. உங்களுக்கு எப்படி இருக்கமா கம்ஃபர்டபுளா கட்ட முடியுமோ அந்த அளவுக்கு நீங்க என்ன செய்துக்கலாம், கட்டிக்கலாம். மேல ஒரு துண்டு போட்டுக்க வேண்டியதுதான். இந்த ரெண்டு ஆடைகள் தான் ஆண்களுக்கான உம்ராவுடைய ஆடை. பெண்களுக்கு நார்மலா அவங்க என்ன புர்கா போட்டிருக்காங்களோ அந்த புர்காவை என்ன செய்யணும், போட்டுக்கணும். அது மாதிரி நம்ம டிராவல்ஸ் மூலமா ஒரு மக்கனா கொடுப்போம். அந்த மக்கனா கண்டிப்பா ஏர்போர்ட்டுக்கு வரும்போது என்ன செய்யணும், போட்டுட்டு வரணும் பெண்கள். ஓகேவா? அந்த மக்கனா போட்டுட்டு தான் ஏர்போர்ட்டுக்கு வரணும். உம்ராவுக்கு எங்க கூட வரும்போது அந்த மக்கனா போட்டுட்டு தான் வரணும். அது போன்று ஜியாரத்துக்கு எல்லாம் கூட்டிட்டு போகும்போதும் அந்த மக்கனா போட்டு தான் வரணும். பெண்கள் அந்த மக்கனாவை எல்லா நேரங்கள்ல என்ன செய்யணும், அதை பயன்படுத்தணும். உங்களை கரெக்டா பார்த்து தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டிதான் அந்த மக்கனாவை என்ன செய்யறோம், நம்ம கொடுக்கிறோம். அதுக்கப்புறமா இஹ்ராமினுடைய ஆடை அணிந்து நியத்து செய்யறது. நியத்து எப்படி செய்யறது அப்படின்னு சொன்னா ரெண்டு வகையில நியத்து செய்யலாம். ஒண்ணு லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு சொன்னாலும் நியத்தாயிரும். உம்ராவை நாடி உன்னிடம் வந்துள்ளேன் அப்படிங்கிறது தான் லப்பைக்க உம்ரத்தன் அப்படின்னு சொன்னாலே உம்ராவினுடைய நியத்தாயிரும். இரண்டாவது இன்னொரு நியத்து விளக்கமா இருக்கு. அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத்த ஃபயஸ்ஸிர்ஹா லீ ஃபதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், நான் உம்ராவை நாடி உள்ளேன், எனக்கு உம்ராவை லேசாக்கி என்னிடமிருந்து கபூல் செய்வாயாக. ஒருக்கா நியத்து சொல்லிடுறீங்களா? அல்லாஹும்ம இன்னி உரீதுல் உம்ரத்த ஃபயஸ்ஸிர்ஹா லீ ஃபதகப்பல்ஹா மின்னி. யா அல்லாஹ், நான் உம்ராவை நாடி உள்ளேன், எனக்கு உம்ராவை லேசாக்கி என்னிடம் இருந்து அதை கபூல் செய்வாயாக. இதுதான் உம்ராவினுடைய நியத். இதை நீங்க அரபியில சொன்னாலும் நிறைவேறிவிடும், அரபியில தமிழ்ல சொன்னாலும் நிறைவேறிவிடும். இன்ஷா அல்லாஹ் உம்ராவினுடைய நியத்து நானே எல்லா இடங்களையும் நான் உங்களுக்கு சொல்லி தருவேன். இன்ஷா அல்லாஹ் நீங்க சொல்லுவீங்க. இரண்டாவதாக தல்பியா. தல்பியாங்கிறது உங்களுக்கு தெரியும். லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் லப்பைக் லா ஷரீக லக லப்பைக் இன்னல் ஹம்த வன் நிஅமத லக வல் முல்க் லா ஷரீக லக். இதனுடைய அர்த்தம் அப்படின்னு பார்த்தா, யா அல்லாஹ், உன் அழைப்புக்கு பதிலளித்து விட்டேன், உன் அழைப்புக்கு பதிலளித்து விட்டேன், உன் அழைப்புக்கு பதிலளித்து விட்டேன், உனக்கு இணை துணை அறவே இல்லை, உன் அழைப்புக்கு பதிலளித்து விட்டேன். நிச்சயமாக புகழ், அருக்கொடை மற்றும் ஆட்சி ஆகிய அனைத்தும் உனக்கு சொந்தமானவை, உனக்கு இணை துணை அறவே இல்லை.